ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆரோன் மைக்கி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க நேச்சுரல் டிசாஸ்டர் சர்வைவல் அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். அது மட்டும் இல்லாமல் இது ஆடுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோப்ளாக்ஸ் போனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்மளுக்கு ஹைட் ஸ்கூல் அப்படின்ற மேப் வந்திருக்கு. அதில் தான் நம்ம வந்து சர்வைவ் பண்ணோம். சரி வாங்க போய் சர்வை பண்ணலாம். அந்த மேப்புக்கு வந்துட்டோம். இங்கே தான் இது ஒரு ஸ்கூலா? சரி, என்ன டிசாஸ்டர்னு வேறு தெரியலையே. சரி, எதுக்கும் நம்ம மேலே போய் நின்றுக்கலாம். ஒரு வேளை ஃப்ளட்டு அந்த மாதிரி எதனா வந்து கீழே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து. எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்டான இடத்துக்கு போக முடியுமோ ஹைட்டான இடத்துக்கு போயிடணும். இது என்னடா கிளாஸ் ரூமாடா? ஏய், சூப்பராக இருக்கிற கிளாஸ் ரூமே. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது டாபிக் எடுக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஓகே, ஸ்கூலுக்கு லீவ் விட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி டிசாஸ்டர் வரப்போகுதுன்றதுனால முன்னாடியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் போட்டாச்சு. தம்பிங்களா, இன்றைக்கி ஸ்கூல் லீவுப்பான்னு. அதனால் யாரும் வரல. தண்டர் ஸ்ட்ராமா? ஐயோ, இப்போ என்னடா பண்ணுறது? கூரெல்லாம் இஞ்சி ஊந்துருமேடா. டே இஞ்சி ஊந்துருக்குதுடா. டே இங்கே இருக்குது நல்லதே இல்லை. கீழே குச்சதுனால ஹெல்த்து குறைஞ்சிச்சு. சரி, எப்படியோ நல்ல வேலை நம்ம மேலே இல்லை, கீழேயே இருந்து சர்வை பண்ணுவோம். தண்டர் ஸ்ட்ராம்னால எந்த ஃப்ளோர் மேலேஞ்சி இருந்து இடிஞ்சு உள்ளனே தெரியாது நம்மளுக்கு. இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். இது என்னடா ரெஸ்ட் ரூமா? சரி, உள்ளே போக முடியல நம்மளால். உள்ளே போகாமல் இருக்கிறதே நல்லது. எங்கடா? இங்கே இருப்போமா? டேய், ஃப்ளோர்லாம் இடிச்சு விழுது. ஐயோ, இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் டேஞ்சர் தான். இங்கேருந்து போயிடணும். பேசாமல் நம்ம ஹால்வேலே இருக்கலாமா? இது என்னடா இடம்? இது ஒரு கிளாஸ் ரூமாடா? டேய், இங்கே இடிஞ்சு விழுதுடா எல்லாமே மேலேருந்து. டேய், எங்கே தான்டா போகிறது? மேலே போகவும் முடியாது. மேலே இருக்கிற ஃப்ளோரே காணும். மொத்தமாக ரூஃப் இடிஞ்சு ஊன்ட்டுக்குது. மேலே இருந்திருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சங்கு தான். இந்த இடத்துலையும் போக முடியாது. சும்மா போய் பார்க்குறேன். எங்கே தாண்டா போகிறது? இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டா சர்வை பண்ணோம்? இது என்னடா இடம்? வெயிட்டிங் ரூமா? இது என்னடா பிரின்சிபல் ரூமாடா? பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு இங்கே தான் கூப்பிட்டு வச்சு பேசுவார் போல் பிரின்சிபல். சும்மா உட்காந்து பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. இதுதான் வெயிட்டிங் ரூம் போல். இங்கேயோ கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கலாம். திடீர்னு மேலே இருக்கிற கூட இஞ்சி ஊந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? டேய், வெளியே என்னடா இப்படி இஞ்சி ஊந்துனுக்குது? ஓ சூப்பரு, நம்ம சர்வை பண்ணிட்டோம். போடு. என்ன கொஞ்சம் அடி வாங்கிட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த மேப்புக்காக இங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கேன் நான். என்ன மேப் வரப்போகுதுன்னே தெரியலையே. சரி, போய் மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன வர்றதா இருந்தாலும். எங்கடா இருக்குது? இந்த இடத்துலையும் இல்லை. எந்த இடத்துல இருக்கணும்னு தெரில. லான்ச் லேண்டா? ஓ, ராக்கெட் இருக்கிறதுனால ராக்கெட்டை லான்ச் பண்ணுற லேண்டா? சரி, அதுதான் புது மேப்பா. அங்கே தான் போய் சர்வே பண்ணோம். வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இந்த இடத்துல என்ன டிசாஸ்டர் வரும் தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். சரி, கொஞ்சம் உயரமான இடத்துலையே போய் நின்றுப்போம். அதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பேசாமல் ராக்கெட்டில் ஏறி போயிடலாமா? ராக்கெட்டு கிளம்பும் போது இங்கே இருக்குது. கிளம்பி போயிட்டா எந்த பிரச்சனையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லையா? எந்த டிசாஸ்டரையும். போயிடுவோமா? வேணாம் தான் தோணுது. டேய், என்னடா வந்த உடனே இஞ்சி விழுது? டேய், என்னடா பண்ணுறது? இன்னத்துக்கு போய் சேர்ந்துருப்போம் நம்ம. ஓகே, இப்போ என்ன இடம் இது? என்ன டிசாஸ்டர் இதுன்னே தெரில. இதுதான் டாப் ஃப்ளோரா? ஒருவேளை மேலே போய் ஆசிட் ட்ரெயின் எதனா வந்துச்சுன்னா அவாய்ட் த பாத் ஆஃப் ஸ்னோ. என்னதுடா அது? படிக்க முடில தெரில. ஸ்னோ கிட்டேருந்து தப்பிச்சு இருக்கணுமா? ஸ்னோவா? என்ன பனிமழை பெய்யுமா? என்ன டேய், என்னதுடா இது? டேய் பனிக்கட்டி. ராக்கெட்டையும் முச்சு விட்டுச்சு. சரி, மேலேயே போயிடலாம். கீழே இருக்கிறது ஆபத்துன்னு நினைக்கிறேன். மேலேயே போய் நம்ம சர்வை பண்ணலாம். ஏன்னா கீழே வந்தோம்னா அந்த பனி முச்சிடும். பார்த்தீங்களா காய்ஸ்? பனி கட்டியாக வந்து நிற்குது அங்கேருந்து. நம்மளுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே ஆபத்தான விஷயமாக தான் இருக்கும். என்னடா இப்படி வந்துருக்கு? டேய், என்னடா இடிஞ்சு விழுந்துடுச்சு டவரு?
அவ்வளோதான் கைஸ், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சர்வை பண்ணோம். சரி ஒத்துக்கிறேன், நான் தோத்துட்டேன். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து யாரா சர்வை பண்ணுறதாங்க? எவனையுமே காணுமேடா. இதெல்லாம் எப்படிடா சர்வை பண்ணுறீங்க? யாராலையும் நிற்க கூட முடியாதேடா அந்த இடத்துல. மேலே ஏறி போய் நின்னோம், டவரே இஞ்சி ஊந்துச்சு. சர்வைவர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் சர்வை பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல. சரி மறுபடியும் நம்ம ஆடலாம், மறுபடியும் சர்வை பண்ணுவோம். கைஸ் இந்த கேம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எந்த டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு தெரியல. இன்னும் எவ்வளோ நேரம்டா அடுத்த மேப் வர்றதுக்கு? வரப்போகுது. என்ன மேப்பு காமிக்க மாட்டுறானுங்களே. என்னது ஆர்க் பார்க்கா? சரி அதுதான் அடுத்த மேப்பு. வந்துட்டோம். இங்கே என்ன டிசாஸ்டர் வரப்போதோ. சரி நான் என்ன ஐடியாவில் இருக்கிறேன்னா, ஒரு இந்த மாதிரி வீடு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலான்னு இருக்கேன். எனக்கு என்னமோ இந்த இடத்துல ஸ்னோஃபாலு அந்த மாதிரி எதனா வருமோன்னு தோணுது. இந்த இடத்துல எப்படி வரும்? பரவாயில்ல, எனக்கு அப்படி தோணுது. இங்கே என்ன டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு தெரில. ஆனாலும் இங்கேயே இருப்போம் முதல்ல, எதுவாக இருந்தாலும். அப்புறமா என்ன டிசாஸ்டர்னு பார்த்துன்னு வெளியே போகலாம். டேய் சீக்கிரமாக காமிங்கடா. டேய் என்ன டிசாஸ்டர்னு ரொம்ப நேரமாக நின்றுக்கிறேன். டேய் என்னவா இருக்கும்? என்னவதுரா வரப்போதே? டேய் காமிங்கடா. எனக்கு வேறு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை. எர்த்துக்குவாய்க்கு டேய் என்னடா பட்டுன்னு வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எர்த்துக்குவாய்க்குன்னு சொல்கிறீங்க? டேய் என்னடா இது? என்னென்னமோ வருது பறந்து, நிலமே அதிருதே. எல்லாமே என்னை நோக்கி தான் வந்து நிற்குது. டேய் கீழே மட்டும் குச்சிடக்கூடாது. ஐயோ டேய் ஒருத்தன் காலி ஆகிட்டான்டா. டேய் எவனாலையும் பொழைக்க முடியாதுடா இந்த இடத்துலேருந்து தான். டேய் எழுத்து குறையுதுடா பயங்கரமாக. காய்ஸ் நம்மளால் சர்வே பண்ண முடியுமான்னு தெரில. பயங்கரமான பெரிய பெரிய பீஸ்லாம் நம்மளை நோக்கி வந்து நிற்குது. டேய் நான் வசமாக மாட்டிக்கினேன்டா. எங்கே தான்டா ஓடுறது நான்? பரவாயில்ல, எங்கன்னா ஓடுவோம். அப்படியே ப்ளைனாக இருக்க இடத்த நோக்கி ஓடினோம். அந்த மாதிரி எர்த்துக்கு வைக்கலாம் வரும்போது அப்போ தான் சர்வே பண்ண முடியும். ஒருத்தர் உயிரோடைய முனையில் இருக்கார். அவர் என்ன ஆகிறாருன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். போடு என்னடா நின்றுச்சா? இல்லை எல்லாம் என்னை நோக்கி வருது. ஐயோ நிற்கிற மாதிரி போயிட்டு மறுபடியும் வருது. டேய் இது எப்போ தான்டா முடியும்? டேய் இவர் வேறு உயிரோட நுனையில் நின்றுக்கின்னு ஓடு அந்த இடத்துலேருந்து எப்படியோ ப்ளைனான இடத்துக்கு வந்துட்டோம். போடு அப்படி தான்டா, ப்ளைனான இடத்துல நில்றா. அந்த கும்பல் உள்ளே போவே கூடாதுடா. அப்படி தான் வெளியவே நிற்கணும். வெளியவே நின்னாலும் நம்மளை நோக்கி எல்லாமே வருதே. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. யார்ரா நீ? இவ்வளோ பெரிய சம்பவம் வந்துன்னுக்கு நீ மட்டும் ஒரு பிளாக் மேலே ஏறி நிற்கிற. என்னடா அவனும் காலி ஆகிட்டானா? டேய் இன்னும் எவ்வளோ நேரம் தான்டா? டேய் என்னடா நின்றுச்சு? அவ்வளோதானா? போடு நம்ம தான் போல் சர்வே பண்ணிட்டோம் காய்ஸ். எல்லாமே நின்றுச்சு. நம்ம ஒரே ஒரு ஆள் தான் இங்கே சர்வே பண்ணியிருக்கிறது, வேறு யாருமே கிடையாது. பெருமையாக இருக்குது நம்ம ஒரு ஆள் தான் நினைக்கும் போதே. ஓகே அடுத்த கேம் என்ன? சரி போய் அங்கேயே பார்த்துருவோம் அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு. யாரா நீங்கள்? வெறும் 3 பேர் தான் இருக்கும் போல் இந்த இடத்துல. பார்ட்டி பேலஸ் நெக்ஸ்ட்டு மேப்பா? நல்லா இருக்குடா பார்க்கறதுக்கு மேப்பு. சரி இது உள்ள என்ன பண்ணுறது? சரி நான் என்ன ஐடியாவில் இருக்கிறேன்னா, அங்கே மேலே ஒரு டவர் மாதிரி தெரியுதா, அந்த டவர் மேலே ஏறி நின்றுக்கலான்னு இருக்கேன். எனக்கு என்னமோ கீழேருந்து தான் ஏதோ ஒரு ஆபத்து வர மாதிரி என்னுடைய மூளை சொல்லுது. மூளை சொல்கிறத என்றைக்குமே புறக்கணிக்கக்கூடாது, அதை நம்ம கேட்கணும். போடா அப்படி தான்டா மேலே கண்டினியூஸாக ஏறினேறா. வந்துட்டோம் உச்சிக்கு. இந்த இடத்துல நிற்போம். என்ன ஆனாலும் போக மாட்டோம். தோக்குறமோ ஜெயிக்கிறமோ இங்கேயே நிற்க போகிறேன். ஏன்னா கீழே குச்சனா ஆட்டோமேட்டிக்காக நான் செத்துருவேன். அதுதான் உண்மை. இதுக்கு மேலே கீழேயும் இறங்க முடியாது. அதனால தான் நான் இந்த மாதிரி வீர வசனங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கேன். யார் மணி அந்த இடத்துல நிற்கிற? என்ன டிசாஸ்டர்டா? ஃபயர் கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபயரா? நெருப்பு வருது. அந்த நெருப்பு கிட்டேருந்து நம்ம தூரமாகவே இருக்கணும், இல்லைனா நம்ம எரிச்சிடும். ஓகே எப்படியோ மேலே நெருப்பு வராதுன்னு நான் நம்பிக்கையில் மேலே நிற்கிறேன். பாருங்கடா நெருப்பு
டேய் என்னடா மொத்த இடத்தையும் மஞ்சள் கலரில் மாற்றுது கைஸ். அங்கே பார்த்தீங்களா அசுர தாலாட்டு? ஏய் சூப்பராக போகுதுடா அந்த அசுர தாலாட்டு. இது என்னடா ரைடு? ஏய் இது பார்ட்டி பேலஸ் மாதிரி இல்லை, அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இது. இருந்தாலும் நம்ம டாப்லேயே நிற்கிறோம். என்னோட மொத்த இடத்தையும் எரிச்சு விட்டுச்சு, பயங்கரமாக பரவுதே வேகமாக. கண்டிப்பாக யார் கீழே இருந்தாலும் பொழைச்சிருக்க வாய்ப்பு இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நம்ம மேலே ஏறி நின்றுன்னு இருக்கோம். இங்கே நிற்போம், எவ்வளோ நேரம் நிற்க முடிதோ நிற்போம். ஆனால் கீழே மட்டும் இறங்க மாட்டேன். ஏய் யாரா நீ திடீர்னு மேலே வர? ஓஹோ, இருக்கிறதே 3 பேர். அந்த 3 பேரில் மாற்றி மாற்றி டேய் என்னடா பண்ணுற? சரி ஓகே. அவன் வேற நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் பூந்து பூந்து போகிறான். என்னடா மொத்த இடமும் எரியுது, அப்போ நம்ம மட்டும்தானா? டேய் உன்னை எவ்வளோ நேரம்டா நிற்கிறது, சீக்கிரமாக எதனா கொடுங்கடா. ஒரு வேளை அந்த நெருப்புனால இந்த டவரு இடிஞ்சு கீழே விழுந்தா என்ன ஆகும்? அசுர தாலாட்டே ஒன்றும் காலி ஆகலை, இந்த டவர் எப்படி காலி ஆகும்? அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த கேமோட சர்வைவர்ஸ் 2 பேர் தான். அதில் ஆரோன் மைக்கி 17 முதல் ரவுண்டில் எவ்வளோ ஹெல்த் வச்சுருந்தாரோ அதே ஹெல்த்தை வச்சுக்கின்னு இப்போ வரைக்கும் போராடின்னு இருக்கார். ஓகே, 2வது ரவுண்டே சர்வைவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு தெரில, அதுக்காக தான் வெயிட்டிங்கு. சரி அப்படியே நிற்போம். சன்னி ரேன்ச்சா நெக்ஸ்ட்டு மேப்பு போய் பார்த்துட்டு வரலாம். பார்க்குறதுக்குள்ளே கண்டிப்பாக கேமுக்குள்ளே போக போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது என்னடா இடம்? ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போகிறது எனக்கு என்னமோ சேஃபாக தோணல. மறுபடியும் அதே மாதிரி மேலே ஏறி நிற்போம், அப்புறம் சர்வை பண்ணி ஜெயிச்சிடலாம். போடா போடா மேலே போடா மேலே போடா மேலே போடா. கீழே தான் இருக்கவே கூடாது, ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் கீழே இருந்தால். மேலே போயிடலாம். இப்போ என்ன வரப்போகுதுன்னு தெரில, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒன்றும் கொடுக்கல. ஸ்ட்ராம் மட்டும் வந்துடக்கூடாது மறுபடியும். வந்ததுன்னா நான் தான் ஃபஸ்ட்டே காலி ஆவேன், கீழேயும் போக முடியாது இதுக்கப்புறம் என்னால். வசமாக வந்து மாட்டிக்கினேன் மேலே. ஏய் அது என்னடா அங்கே என்னடா என்னமோ இருக்குது? ஓ அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த பேஸா? ஓகே, அங்கேருந்து சில பேர் நம்மளை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெட்லி வைரஸு அவாய்டு க்ரௌடா? சரி, க்ரௌடை அவாய்ட் பண்ணிட்டு மேலே இருப்போம். நான் இருக்கிற இடத்துல யாரும் இல்லை, யாரும் வரவும் கூடாது. ஏய் இங்கே நிற்பேன்டா, யார்கிட்டேயும் போக மாட்டேன்டா. யாருக்கடா அந்த டெட்லி வைரஸ் இருக்குது? டேய் எங்கடா? டேய் அங்கே அவன் என்னடா அங்கேயே நிற்கிறான்? இவன் என்னடா அப்படியே நிற்கிறான்? வீரனாக இருப்பானோ? இவனை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே. சரி விடுங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம மேலேயே இருப்போம். இந்த வீர சாகசங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஓகே, இதே இடத்துல இருக்கலாம். வைரஸ் வந்தவனை இன்னும் காணுமே. பரவாயில்ல, அதுவே நம்மளுக்கு நல்லது, வராமல் இருக்கிறது. நம்ம பாட்டுன்னு சர்வே பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போயின்னு இருக்கணும். அதை விட்டு அவனை போய் தேட போயிட்டு நம்ம காலி ஆகிட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்குது சொல்லுங்கள்? டேய் எவன்டா நான் இப்படியே நிற்கிறதே? போர் அடிக்குதுடா, அதெல்லாம் செய்யணும்டா. டேய் சரியான காண்டாக்குதுடா, ஒரே இடத்துல ஓடுனுங்கிறான். அவன் என்னன்னா அங்கேயே நின்றுக்கிறான். இந்த கேமுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை, தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, வைரஸ் வந்தவன் செத்துட்ருப்பானோ? வைரஸ் அட்ராக் ஆகி எப்போ முடியும்? எப்போ முடிய போகுது இது தெரியலையே. லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயா ஜெயிச்சிட்டோம்டா, போடுறா சூப்பரு. இந்த கேமில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒன்றுமே பண்ணாமல். ஆனால் ஒருத்தாங்க நின்றுலாம் ஜெயிச்சிட்டு வரான் பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம இவ்வளோ பண்ணி எதுக்குடா ஜெயிச்சோம்? அவனை மாதிரி அதே இடத்துல பக்கத்தில் போய் நின்று இருக்கலாம் போலடான்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் எதனா ஒன்று பண்ணால் அப்படியே நின்று ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம்? அதனால தான் ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஜெயிக்கிறேன். ஒருவேளை அவனுக்கு எல்லா ட்ரிக்கும் தெரியும் போல். அதரா மாடஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸா? அதான் நெக்ஸ்ட்டு மேப்பா. இது என்னடா ஹெட் குவார்ட்டர்ஸு? ஏய் ரோப்ளாக்ஸ் சிம்பிள் போட்டிருக்கு, சூப்பர். சரி ஓகே, மேலே ஏறி டாப் ஃப்ளோருக்கு போகலாமா? போவோம் காய்ஸ், மேலே போவோம் காய்ஸ். மேலே எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது காய்ஸ். ஒருவேளை எனக்கு என்னமோ தோணுது, நான் மேலே போகிறது டேஞ்சரோன்னு.
மேலே போகலாமா இல்லை இங்கேயே சுற்றலாமா? ஹெல்த்து வேறு நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் சர்வே பண்ணிருக்கோமா? ஐயோ! மேலேயா இது? மேலே போகக்கூடாதுன்னு எனக்கு தோணுதே. இப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது. மீட்டியர் ஷவரா? ஐயோ! எரிக்கல் மலை. டேய் கண்டிப்பாக மேலே போகக்கூடாது. மேலே போனால் முடிச்சு விட்ருவாங்க. ஓடுறா 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 ஓடுறா. டேய் சீக்கிரம் கீழே போடா கீழே போடா. டேய் ஆக்கடை வந்துச்சு. ஐயோ டேய் இப்போ நான் மாட்டிக்கினா இங்கேயே. டேய் நான் எப்படிடா கீழே போகிறது? கீழே போனாலும் காலி ஆகிடுவோம் போல். மேலே இருக்கிறது இஞ்சி வந்துடும். என்னடா இது பால்லாம் இருக்குது? ஏய் இங்கே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து. நான் சத்தியமாக வெளியே போயே காலி ஆகிடுறேன் இதுக்கு. ஓடுறா 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 ஓடுறா. இந்த இடத்துல நிற்காதடா ஓடுறா. டேய் வேற எங்கன்னா பூர்றா போயிட்டு. சரி இதுவில் போகலாம். இதுவில் போனாலும் ஆபத்து மாதிரி தானே இருக்குது. இருந்தாலும் இங்கே ஆல்ரெடி டேமேஜ் கொடுத்துட்டு போயிருக்கோம். டேய் இங்கே இருக்கக்கூடாதுடா. சத்தியமாக இருக்கக்கூடாதுடா. வெளியே போகிறேன்டா. டேய் யார்ரா நீ? ஒரே இடத்துல நின்று ஒன்றுமே பண்ணாமல் ஜெயிக்கிற. ஆ அப்பத்துலேருந்தே பார்க்குறேன் நீ இதே இடத்துல தானே நின்றுக்கிற. எதுவுமே செய்ய மாட்டேடா நீ. இந்த இடத்துல அவன் செட்டில் ஆகிட்டான் போல். ஒரு வேளை அவன் கேம் ஆறானா இல்லையான்னு கூட தெரில. இருந்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. நம்மளும் இதே மாதிரி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியே இருப்போம். இது ஒரு நல்ல ட்ரிக்காகுது. பக்கத்தில் போனால் தானே நான் அடி வாங்குவேன். நான் இங்கே தான்டா இருப்பேன். என்னடா நம்ம சும்மா நின்னாலும் நம்மளை நோக்கி எல்லாமே வருது. சரி இப்படிக்கா ஓடிடலாம். ரோப்ளாக்ஸ் பில்டிங்கை காலி பண்ணிட்டாங்க. இடிஞ்சு விழுறதை கண்ணால் பார்த்துன்னு இருக்கோம். டேய் என்னதுடா இப்போ வந்து ஊந்துது? ஓகே எப்படியோ காய்ஸ் மறுபடியும் நம்ம இந்த கேம்லேருந்து சர்வே பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம ஆரோன் மைக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.